இன்னைக்கு நம்ம ஆராதனையை குறித்து பார்க்கறது. ஏன் நம்ம சபையினுடைய ஆராதனை இந்த பேட்டர்ன்ல இருக்குது, ஏன் இந்த வழிமுறையில செய்யறோம்னா அது எவ்வளவு தூரம் வேதத்தோட ஒத்து இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நீங்க நிறைய சபையில வித்தியாசமான ஆராதனைகள்லாம் இருக்கு, அதுக்கு இதுக்குமான வித்தியாசம் அப்படின்ற காரியத்தை பார்க்கணும். சரிங்களா? வாசிச்சுட்டு நம்ம சிந்திக்கணும். ஆராதனை. ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்பது தேவனுடைய ஐக்கியம் கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மகிமைப்படும்படியாகவும் உயர்த்தப்படும்படியாகவும் அவரிடம் நெருங்கி சேர்வதாகும். ஆராதனைனா தேவனை மகிமைப்படுத்துறது தான் ஆராதனை. நம்ம எங்க சொல்றோமோ அந்த தேவனை மகிமைப்படுத்தணும். கடவுளை மகிமைப்படுத்துற இடம் தான் அது. அவர் மகிமைப்படணும், நம்மளும் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு இணங்கி நடக்கணும். மனிதனை படைத்ததை பற்றி சொல்றாரு. ஆதாம் ஏவாளை படைத்தது எதுக்குன்னு சொல்றாங்க. அவங்களுமே தேவனை மகிமைப்படுத்ததான் படைச்சது அப்படிங்கிறாரு. அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க, அதனால அவர் வெளியில தள்ளுறாரு. நிறைய இருக்குதுல. அவர் படைச்சதன் நோக்கமே முதல்ல நம்ம அவரை வணங்கணும். அதுதான் நம்மளுடைய ஆசைக்கோ நம்மளோட உலக காரியங்களுக்கோ இல்லை. நம்ம படைச்சதன் நோக்கம் ஃபர்ஸ்ட் தேவனை வணங்கணும். தேவன் யாருன்னு புரிந்து அவரோட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றேன்னா, முதல்ல ஆராதனைக்கான அர்த்தத்தை சொல்லுது. ஆராதனை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. முதல்ல அர்த்தம் என்னன்னா, நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னா, எல்லா ஆராதனையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்கும் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் நாம கடவுளுக்கு செய்யக்கூடியதா ஆராதனைன்னா எல்லாரும் சொல்றாங்க. கோயில்ல போய் ஒருத்தன் ஆராதிக்கிறான்னா என்னது? கடவுள் அவனுக்கு எதை செய்யறான்? இவன் போய் தான் என்ன செய்யறான்? கூடல் ஓதுறான், பத்தி கொடுக்குறான், மாலை போடுறான். எல்லா மதத்திலையும் ஆராதனை என்பது மனிதன் கடவுளுக்கு செய்யறது. சர்ச்சிலையுமே உங்க ஆராதனை என்ன செய்யறாங்க? பாட்டு பாடுங்க, கடவுளுக்கு கடவுளுக்கு சாட்சி சொல்லுங்க, இதெல்லாம் செய்யணும். நம்ம கடவுளுக்கு செய்யறதுதான் ஆராதனை. நீங்க எவ்வளவு தூரம் கடவுளை பிடிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் கடவுளை ஆரம்பமே தப்பு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆராதனை என்பது முதலாவது கடவுளிடத்துல இருந்து ஆரம்பிக்கப்படுது. மனுஷன் கடவுளை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறார். கடவுள் தன்னை ஆராதிக்கணும்னு அவர் விரும்புறார். அவர் தான் ஆராதனை ஏற்படுத்துறார். ஆராதனை என்பது கடவுளையை ஏற்படுத்துறாருன்னா படைப்பு அவரோட ஐக்கியப்படும். ஐக்கியம்னா உறவு கொள்வது. உறவு கொள்றதுன்னா தெரிந்து கொள்ளுதல். 2 பேர் ஏன் இணைகிறாங்கன்னா ஒருத்தரை தெரிஞ்சு ஒருத்தர் சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னா, அதே மாதிரி கடவுள் மனிதனோடு ஐக்கியம் கொண்டு தான் யாருன்றத மனிதனுக்கு புரியப்படுகிறதா ஆரம்பம். கடவுள் உங்களை கூப்பிட்டு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் உன்னோட பேசணும், உன்னோட ஐக்கியப்பட விரும்புறேன். அது நம்ம தெரிஞ்செடுக்கணும், நம்ம செயல்படுத்தணும், நம்ம ஆரம்பிக்கணும், அவர் ஆரம்பிக்கணும். இப்ப அந்த ஆரம்பம் தான் எங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அது சொல்லுது, படைப்புல கடவுள் ஆராதனையை தொடங்கினார். ஆதியாகமம் 1 வசனமே ஆராதனை. என்ன வசனம்? ஆதியிலே. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கடவுள் எப்படி படைச்சாருன்னு சொல்லுதுன்னு பாக்குறீங்க. வசனம் என்ன சொல்லுன்னா, வானத்தையும் பூமியையும் கடவுள் படைத்ததற்கான காரணமே அவர் ஆராதிப்பதற்கு. ஆராதனையை கடவுள் அஸ்திபாரப்படுத்துறார். அதுதான் ஆதியிலே வானத்தையும் பூமியும். ஏன்னா சங்கீதம் 19 சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். வானத்தை பூமியை படைத்தது ஏன் படைச்சார்? நமக்கு கிடையாது, அவரை மகிமைப்பட்டிருக்கிறது. வானங்கள் நீங்க நினைச்சீங்க சொல்லிட்டு வானங்கள் மனிதனை மகிமைப்படுத்திருக்கிறார்கள். எப்படி வானம் மகிமைப்படுத்து? வானம் எப்படி கடவுளை நீங்க கடவுளை பாடி பிடிச்சு மகிமைப்படுத்துறேன், இல்லை கீழ்ப்படிந்து மகிமைப்படுறேன். வானங்கள் இப்படி கடவுளை மகிமைப்படுத்து எப்படி? சரி, உங்களை ஒளியில நடக்குதுன்னு சொல்லுதா வானம்? நீங்க ஒளியில நடங்க. என்ன நட்சத்திரத்தை உருவாக்குனார்? எந்த ஒளியில நடக்குது? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ரோமர் 1 தான் சொல்லுது, கடவுள் தன்னுடைய எல்லா படைப்புகள் மூலமாக நாம் மகிமையை வெளிப்படுத்துறாங்க. வானத்தை பார்க்கும்போது கடவுளுடைய வல்லமையை ஞானத்தை வல்லமை, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஞானம். மறைந்து விருந்திருக்கக்கூடிய வானம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் எல்லையற்றவர்,
இவ்வளவு பெரிய சூரியனை பாக்குற, சூரியனையே உன்னால நோக்கி பார்க்க முடியல. சூரியனே நோக்கி பார்க்க முடியலன்னா சூரியனை படைச்ச கடவுளை உன்னால பார்க்க முடியுமா? கடவுள் காணக்கூடாதவரா, வெளிச்சம் உள்ளவரா, பரிசுத்தம் உள்ளவரா, ஆளுகை செய்கிறவரா? சூரியன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மறையும் பொழுது எல்லா ஜீவன்களுக்கும் உயிரை கொடுக்குது. சூரியன் ஒரு நாள் வரலன்னா செடி வளராது, ஆகாரம் வளராது, வேலை செய்ய முடியாது. ஒவ்வொரு முறையும் சூரியன் வரும்பொழுது இந்த உலகத்துக்கு நன்மையை கொடுத்து கொண்டு செல்கிறது. அப்ப நீங்க சூரியன் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது சூரியனுக்கு பின்னால இருக்கக்கூடிய கடவுளுடைய ஞானம், பரிசுத்தம், உண்மை, நன்மை, இரக்கம், அன்பு, அதெல்லாம் சூரியன் மட்டும் தான் சொல்லிட்டு ஒரு இன்னும் நட்சத்திரம் இருக்குது, சந்திரன் இருக்குது, நிறைய கோள்கள் இருக்குது, வானத்துல இருந்து மழை வருது. பஞ்ச பூதங்களையும் கடவுள் தனது நன்மையின் மூலமா வெளிப்படுத்துறார். அதேதான் பூமி. இப்ப நீங்க கடவுளுடைய ஒவ்வொரு படைப்பை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஞானம் உள்ள, பரிசுத்தம் உள்ள, உண்மை உள்ள கடவுள் உங்களுக்கு சொல்லுது. மனுஷன் தினந்தோறும் பாக்குறான், மனுஷன் அறிவியல் ஆராய்ச்சி பண்றான். ஆனா அந்த அறிவியலை உண்டாக்கிய கடவுளிடத்துல இருக்குன்னு அவனுக்கு புரியாது. உன் அறிவு கம்மின்னு சொல்லுது. நீ ஆராய்ச்சி பண்ணி எதையாச்சும் ஒண்ணு உருப்படியா சொல்லிருக்காங்க. நீங்களுடைய ஆராய்ச்சி எதுவுமே முழுமையானது கிடையாது. பூமி இங்க இருந்து இப்படி சுத்திட்டு இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 24 மணி நேரத்துல பூமி ஒரு முறை சுற்றுன்னு சொல்லுவாங்க. ஏன் சுற்றுன்னு? அறிவியல் பதில் சொல்லாது. அறிவியல் என்ன சொல்லுன்னா, இது இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்குது, இந்த வெளிச்சத்துல இருக்குது, இது இப்படி இயங்குதுன்னு தான் சொல்லுங்க. ஏன் இயங்குது, என்ன காரணத்தினால இயங்குது, ஏன் இது இப்படி மாற்றி இயங்கலை பதில் சொல்லாது. பைபிள் தான் சொல்லுது. பூமியின் உருண்டையிலே இருக்கிறார். அவர் காற்றை தமது பண்டக சாலையில் புறப்பட பண்ணுகிறார். அவர் மேகங்களை அணுவைப்போல உருவாக்கி இன்னென்ன இடத்துல மழை பெய்ய சொல்றாரு. அவர் மழையின் மூலமா தானியங்களை வெளியே வைக்கிறாரு. அவர் மின்னல்களை வரவிட்டு சமுத்திரங்களை அதிர பண்ணுகிறார். மலைகள் முன்கணிக்கத்தக்கதாக தன் சத்தத்தை முழங்குகிறார். எல்லா படைப்பும் ஒன்னை விட வல்லமையான ஞானமுள்ள மகிமையுள்ள ஒரு கடவுள் இருந்தாரு. நீ அந்த கடவுளை தேடு, நீ அந்த கடவுளை சொல்லுது போது இந்த கடவுளை ஆராய்னா எல்லா படைப்பும். அது எப்ப சொல்லுது? ஆதியாக 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுது. கடவுள் ஒவ்வொரு படைப்பையும் படைக்கும் போது இந்த படைப்புகள் எல்லாம் கடவுளுடைய வல்லமைய, கடவுளுடைய அழக, கடவுளுடைய ஞானத்தை, புத்திய. எல்லா மரத்துக்கும் பச்சைதான் இலை. ஆனா ஒரு மரத்தோட இலை இன்னொரு மரத்தோட ஒத்துருக்கு. வேப்ப மர இலை, புளிய மர இலை, அரச மர இலை அளவு மாறுது, வடிவங்கள் மாறுது. அந்த ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய வேறு இலைகள் மாறும். அந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவை மாறும், அதோட ஸ்மெல்லு மாறும், அதனுடைய உயரம் மாறும், வடிவம் மாறும், வேறு மாறும், கனிகள் மாறும், இலைகள் மாறும். இங்க இருந்து பார்க்கும்போது எல்லாம் பச்சையா தான் இருக்கு. எல்லா இலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்க இந்த பைனாக்குலர்ல, முன்னறி பைனாக்குலர்ல பாத்தீங்கன்னா ஒரு இலைக்கு இன்னொரு இலை விட்டுருக்கு. ஒரு இலை இருந்து இன்னொரு இலை கம்ப்ளீட்டா வித்தியாசமா தான் இருக்கு. நம்ம கைரேகைகள்லாம் ஒன்னா இருக்காது, எல்லாருக்குள்ளே ஒரே வரல் தான். கைரேகை வச்சீங்கன்னா எல்லாருக்கும் மாறும். அப்படிதான் இலையிலையும் மாறுது, இலையிலையும் அப்படிதான் மாறுது, வேர்லையும் அப்படிதான் மாறுது. இந்த உலகத்துல எத்தனை லட்சம் மரம் இருக்கு, எத்தனை லட்சம் மரத்துல எத்தனை இலைகள் இருக்கு, எத்தனை பூக்கள் இருக்கு, எத்தனை கனிகள் இருக்கு. இந்த மரத்து இங்கதான் ஆப்பிள் இங்க வச்சா வருமா? பனிப்பிரதேசங்களை வைக்கிற மரம் இங்க வளராது, இங்க வைக்கிற மரம் அங்க வளராது. எந்த மரத்தை எந்த கால சூழ்நிலையில எந்த ஊர்ல எந்த இடத்துல வைக்கணும்? ஆப்பிள்னா ஒரே ஆப்பிள்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு. மாம்பழத்துல எவ்வளவு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே 82 வகையான மாம்பழம் இருக்கு. 82 வகையான மாம்பழங்கள் தமிழ்நாட்டுல. சேலத்துல ஒரு டேஸ்ட், கும்பகோணத்துல ஒரு டேஸ்ட், தேனியில ஒரு டேஸ்ட், ஒரு அளவு. ஒரு ஃப்ரூட்ல இவ்வளோ வெரைட்டி. என்ன சொல்றது, நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கணும். சாப்பிடும் பொழுது கடவுளுடைய ஞானம் அவ்வளவு பெருசு, கடவுளுடைய அன்பு நமக்கு அவ்வளவு பெருசா. ஒரே அளவுக்கு மாம்பழம், ஒரே டேஸ்ட், உலகெல்லாம் ஒரே ஒரு பழம் தான் அப்படின்னு அப்படி இருக்கு. குளிச்சு பண்ணுங்க, ஒரு நாள் சாப்பாடு தான் நிறுத்துறீங்க, ஒரே சாப்பாடு சாப்பிட்டு அடுத்த நாள் நிறுத்துறோம். இனந்தோறும் வித்தியாசமா நம்ம சாப்பிட வைக்கிறோம். கொடுக்குற ஆடையில ஒவ்வொரு முறையும் அது வேறுபடும். இதெல்லாம் யாரு சொல்றோம்? நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா இந்த அனுபவிக்க கொடுத்த கடவுள் யாரும் உணரும். ஆராதனை இதுதான். ஆதாமையை கடைசியில படைச்சாரு, ஆதாமை முன்னாடி படைச்சாங்க. எல்லா படைப்பையும் படிச்சு கடைசியில ஏன் அவங்க படைச்சாங்கன்னா, இந்த எல்லா படைப்பையும் பார்த்து நான் யாரும் தெரியும். இந்த படைப்பு பார்க்கும்போது உனக்கு பயம், அடுக்கம், பரிசுத்தம், கீழ்ப்படிதல், பயபக்தி எல்லாம் உருவாகும். ஆபமில்லாத ஆதாமே படைப்பை பார்க்கும்போது கடவுளுடைய ஞானத்தையும் அன்பையும் பரிசுத்தத்தையும். அப்ப என்ன சொன்னா,
ஆட்டோமேட்டிக்கா முழங்கால் கழுவிட்டு கடவுளுக்கு வணங்குறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் அதான் சொல்லுது வணங்குறது. அப்ப ஆராதனை எங்க ஆரம்பிக்குது? படைப்புல ஆரம்பிக்கும். கடவுள் படைச்சதே நம்ம அவரை ஆராதிக்கிறோம். நம்மளை படைச்சது அவர் ஆராதிக்க, உலகத்துல எல்லா படைப்புமே அவரை ஆராதிக்கிறோம், அவரை மகிழ்ச்சிப்படுத்துறோம், அவரை இதுக்குதான் ஒவ்வொரு முறை சாப்பிட்றப்ப யோசிக்கணும். நீங்க நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னா இந்த சாப்பாடு உருவாவதற்கு எவ்வளவு பேர் உழைச்சிருக்கோம், எத்தனை பேர் கையை தாண்டி எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு விவசாயி ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து விழுந்து அது விளைஞ்சி அது தரம் பிரிக்கப்பட்டு அது விவசாய கையில இருந்து கவர்மெண்ட்டுக்கு போய் அங்க இருந்து பிரைவேட் கம்பெனி வந்து நாளுக்கு வந்து என் கையில ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்றேன். படைப்பு கடவுளை ஆராதிப்பதற்காக. சரிங்களா? ஆராதனை அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம். நான் கடவுளோடு ஐக்கியப்படுகிறேன், என்னை கடவுள் அவரோடு இணைவதற்கு அவர் கூப்பிடுறார். ஆதாம அவர் கூப்பிடுறார், அவனுக்கு கட்டளை கொடுத்து அவனுக்கு ஆராதனைக்குரிய எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அவன் ஆராதனை கூப்பிடுறார். அப்பதான் என்னது? நம்மளால கடவுளை ஆராதி, நீங்களா போய் கடவுளுக்கு பலி செலுத்திட்டு, நீங்களா போய் கடவுளுக்கு நலன் பண்ணிட்டு, நீங்களா போய் சில படையலை படைச்சிட்டு நான் கடவுளுக்கு செலுத்திட்டே சொல்ல. ஏன்னா அவர் கேட்கலையே, நான் கேட்காத ஒண்ணு, நான் விரும்பாத ஒண்ணு என்கிட்ட ஏற்றுக்கோனா, கடவுள் சொல்லாத ஒண்ணை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். கை தட்டுறது, கையை தூக்குறது, கத்துறது, கூப்பாடு போறது, இதெல்லாம் கடவுள் ஆராய்ச்சி. அவங்க எல்லாம் நாங்க யாரு காட்ட ஆசைப்படுறோம், நான் எவ்வளவு பக்திமா, நான் எவ்வளவு மேன்மைக்கு காட்ட ஆசைப்படுறேன். கடவுள் சொல்றாரு ஆராதனை நீ பேசாம நான் யாருன்னு இல்ல. இப்ப படைப்புல அப்படி சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாளோட கடவுள் உறவை ஏற்படுறார். படைச்சு கடவுள் அவனுக்கு முதல் என்ன சொல்றாருன்னா எப்படி உறவை ஏற்படுறார், கடவுளை ஐக்கியப்படுறது ஆராதனை பண்றது. அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தான்னு சொன்னா இந்த உறவின் வரம்புகளை பார்க்கணும். கற்பனைகள் மூலம் அந்த உறவுகளை கடவுள் அவனுக்கு ஒழுக்க விதிகளை கொடுக்கிறார். அதை எப்படி வாழ்கின்ற வாழ்க்கை முறையை செய்யணும். இந்த இடத்துல இருக்கணும், நீ இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உன் வேலை இந்த வேலை, இந்த வேலையை செய்யணும், உன் மனைவி நீ இவரை நேசித்து வாழணும். ஆராதனைனா அவன் ஓய்வு நாளை கை கொள்றதுல ஆராதனைனா அவன் கடவுளை போய் பிடிச்சு ஆதாரம் எங்கேயாச்சும் பிடிச்சானா, ஆதாரம் எங்கேயாச்சும் கையிலேயே ஆமான்னு சொன்னானா. ஆராதனை என்பது அவன் வாழ்க்கையில தினந்தோறும் செய்ய வேண்டிய, எப்படி செய்ய முடியும்னா அவன் செய்யற வேலை, அவன் கொடுக்கப்பட்ட வேலை ஆராதனை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப உறவு ஆராதனை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தை ஆராதனை, அவன் கீழ்ப்படிந்து வாழ்றது. அதாவது அங்க நம்ம கீழ்ப்படிந்து கடவுளோட ஐக்கியம் கொண்டு கீழ்ப்படியும். நான் எப்ப கீழ்ப்படியும்? ஐக்கியப்பட்டதான் கீழ்ப்படியும். உறவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கீழ்ப்படியும். உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கடவுள் தன்னை எனக்கு வெளிப்படும். கடவுள் நான் வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு, வார்த்தையை கொடுக்கும்போது கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமா கடவுள் ஆராதனை அவர் கடவுள் இல்லை, அவர் கொடுக்கப்பட்ட ஆராதனை. வெறுமனை எனக்கு கீழ்ப்படிந்து ஆளுநர் இந்த கீழ்ப்படிதல் தான் கடவுள் ஆராதனை. அடுத்தவர் என்ன சொல்றாரு? ஏதேன் தோட்டத்துல அவனுக்கு வேலை கொடுக்குறாரு. ஏதேன் தோட்டத்துல தோட்டங்கள்லாவே மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கிறார். அந்த தோட்டத்துல அவனுக்கு ரெண்டு வேலை கொடுக்குறாரு. ஒண்ணு பண்படுத்தணும், இன்னொன்னு பாதுகாப்பு. தோட்டத்துல அதான வேலை, அழுகி போனதை சுத்தப்படுத்தணும், இருக்கிறத பாதுகாக்கணும். அந்த வேலையை கடவுள் கொடுக்கும்போது அவன் இந்த உலகத்துல மண்ணுல விவசாயம் பண்ணணும் அப்படின்றத கண்டு கொடுக்கும். இப்ப அவன் சாப்பிடுறதுக்கு அவன் விவசாயம் பண்ண அவசியம் இல்லை, ஏற்கனவே மரங்கள் விளைஞ்சு பழங்கள் எல்லாம் இருக்குது, அவன் அதான் சாப்பிட சொல்றாரு. இந்த வேலையை அவனுக்கு ஏன் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா இந்த வேலை தான் அவனை ஒரு ஆசாரியனா மாற்றும். இந்த பகுதியை என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய சேவை மற்றும் தேவனுடைய கட்டளையை காப்பதற்காக பழைய ஏற்பாட்டுல ஒரு லேவியர்கள் ஆலயத்துல இருந்து செய்யணும். ஆலயத்துல லேவியர்கள் செய்ய வேண்டிய ரெண்டு வேலை: பலி செலுத்தணும், கடவுள்கிட்ட போய் மன்னிப்பை வாங்கி மக்களுக்கு மக்களை அழியாம பாதுகாக்கணும், கடவுளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை கொடுக்கணும். இப்ப ஆதான் பாவம் செய்யணும், பாவத்துக்கு முன்னாடி பலி செலுத்த வேண்டிய அவசியம். ஆனா படைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அவருக்கு. படைப்பு கடவுள் யாருன்னு தெரிவதற்கு, கடவுளை மகிமைப்படுத்துவதற்கும் இவன் தான் ஞானம் உள்ளவனா ஆசாரியா. அவனுடைய மனைவியும் அங்க இருக்கிற மிருகங்களும் அங்க இருக்கிற எல்லா படைப்பும் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யாதது, கடவுளுக்கு பிரியமா வாழ்வதற்கு
இவன் கடவுளை அந்த படைப்புக்கு வெளிப்படுத்த கடவுளுடைய கரத்துல வாங்க நன்மை தன்னுடைய குடும்பத்துக்கு வேலையை அவனுக்கு ஏன் கடவுள் வேலை கொடுத்துருக்காருன்னா அவன் உழைச்சி சம்பாதிச்சு அவன் சந்தோஷமா இருக்கான்னு அந்த தோட்டத்தை பண்படுத்தி தோட்டத்தை சுத்தப்படுத்தி தோட்டம் யாராலையும் எந்த மிருகத்தாலையும் வெளியிலிருந்து யாராலும் தரப்படுத்த முடியாது. அதாவது ஏதேன் தோட்டம்ன்றது ஆலயம். அதான் நம்ம அடுத்ததுல ஆராதனைக்குரிய இடம். ஏதேன் தோட்டத்தை ஆலயம் போல கடவுள் உருவாக்கி ஆதாமை கடவுளுடைய அந்த கடவுள் எல்லா உலகத்தையும் படைச்சிட்டு அவனை கடவுள் எங்க சந்திச்சாரா தொடர்லாம் சந்திக்கிறார். தோட்டத்துக்கு வெளியே ஆதாமோடு கடவுள் பேசவே கிடையாது. பாவத்துக்கு அப்புறமும் சரி, பாவம் செஞ்சப்பையும் சரி. ரெண்டாவது பாவம் செய்ததுக்கு அப்புறம் முன்னாடி அவர் கட்டளையை கொடுத்ததும் இல்லை. அவன் கடவுளை ஆராதிக்கக்கூடிய இடம் ஏதேன் தோட்டம். தோட்டத்துக்கு வெளியே கடவுளை ஆராதிக்க தோட்டத்துலதான் கடவுளை அறிகிறான், கடவுளை பேசுறான், கடவுளை ஆராதிக்கிறான். கடவுள் அவனுக்கு ஆராதனைக்குரிய இடத்தை சிறப்பா அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஏதேன்றது அவன் வீடு கிடையாது. அதனால சமூகமா படுத்துக்கிற கண்டு ஏதேன் கொடுக்கப்படுறான். ஏதேன் கடவுளுடைய நன்மையை, கடவுளுடைய அன்பை, அங்க இருக்கிற எல்லா பலங்களையும் பார்க்கும் பொழுது அவன் கடவுளை எவ்வளவு யோசிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பை பார்க்கும் பொழுது கடவுள் என்ன எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். கடவுளை ருசி பார்ப்பதற்கு தான் ஏதேன். அங்கு அவன் கடவுளை ஆராதனை செய்வதற்காக கடவுள் உறவு கொள்ளணும், கீழ்படியணும், வேலை செய்யணும், ஆராதிக்கணும். இப்ப பாவம் செஞ்சுட்டான். இந்த கட்டளை மீறி பானதுக்கு அப்புறம் இந்த ஆராதனை நிறுத்தப்பட்டுட்டார். ஆராதனையை கடவுள் நிறுத்தாங்க. அது பாவம் பண்ணதுக்கு அப்புறமும் கடவுள் என்ன பண்றாருன்னா அவனோட மறுபடியும் வெளிப்படுத்தும். படைப்புல எப்படி தன்னை வெளிப்படுத்தி கட்டளையை கொடுத்து வேலையை கொடுத்து அவனை ஆராதிக்க சொன்னாங்க. பாவத்துக்கு அப்புறமும் கடவுள் தான் வர்றாரு. கடவுள் தான் பேசுறாரு. பேசாம எந்த ரிசல்ட் கேட்கிறாரு அப்புறம் நடக்குது. ஆபத்துக்கு அப்புறம் நடக்குது. அப்பையும் கடவுள் வராது. அப்பையும் கடவுள் நான் வார்த்தையை கொடுக்குறாரு. அப்பையும் கடவுள் அவங்க ஐக்கியப்படுத்தி அவனுடைய பாவத்துக்காண்டி பலி சிந்தப்பட்டு ரத்த சிந்தப்பட்டு இப்ப என்னுடைய முழுமையான ஆசாரியான இதுக்கு முன்னாடி பலி செலுத்தாத ஆதாமு இதுக்கப்புறம் பலி செலுத்தி கடவுள்கிட்ட ஆராதிக்க மன்னிப்பை இறக்கத்தையும் தேடி கடவுளை ஆராதிக்க போறான். கடவுளிடத்துல பாவ நிவாரணத்தை பெற்று அந்த ஐக்கியத்தை மறுபடியும் இருக்காங்க. ஆராதனை என்னது? எனக்கானது கிடையாது, என்னை உயர்த்துவது கிடையாது, ஏன் தேவையை முடிவு செய்வது கிடையாது. நான் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கடவுளுக்கு பெறுவதற்கான ஆராதனை என்பது கடவுள் எனக்கு செய்த நன்மைகள், கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தைகள், கடவுள் எனக்கு கொடுக்கறதுக்குரிய மீட்பை நினைவு கூறுவது, அவருக்கு நன்றி செலுத்தி மன்னிப்பை பெற்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற ஆராதனை. இதுதான் முழு பைபிளையும். இந்த அடிப்படை பைபிளை எங்கேயும் நிறைய பேர் பழைய ஏற்பாட்டு ஒரு ஆராதனை, புதிய ஏற்பாட்டு ஆராதனையை மாற்றிட்டாங்க. எதையுமே மாற்ற வழிமுறைகள் தான் மாறுது, ஆனா அடிப்படை சத்தியம் ஒண்ணுமே மாறுது. சரிங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டுல ஆராதனை. அடுத்த வாசம். பழைய ஏற்பாட்டில் ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் தேவன் கூட்டு ஆராதனை கூட்டங்களாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பை நிறுவினார். இந்த கூட்டங்கள் நினைவு கூறுதல் என்று அழைக்கப்பட்டன. இது ஒரு செயலில்லாத நினைவு கூறலை விட தேவன் தம் மக்களுக்காக வரலாற்றில் செய்த செயல்களை மீண்டும் நிகழ்த்துவதாகும். இதன் மூலம் ஆராதிப்பவர்கள் தேவன் செய்தவற்றால் மீண்டும் மீண்டும் வடிவமைக்கப்படுகிறார்கள். கடவுள் தன்னை ஆராதிக்கிறது எப்படின்னு சொல்லி தான் வழிமுறையை கடவுள் நிர்ணயித்து செய்த கடவுள் கடவுளை ஆராதிக்கிற வழிமுறை கடவுளே நிர்ணயித்து எல்லாத்தையும் சொல்றாரு. அதெல்லாம் அசால்ட்டா நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க அதெல்லாம் கடைபிடித்து ஏற்றதாக நடக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தண்டனை. ரெண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னா, இப்ப படைப்புல ஆராதனையை கடவுள் எப்படி ஒழுங்குபடுத்தினார், படைப்புல ஆராதனையில என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமா பார்க்கணும். படைப்புக்கு அப்புறமும் அந்த ஆராதனை எப்படி செயல்பட்டதுன்றதா இது சொல்லுது. படைப்புக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதாம் கழிச்சு ஆபேல் காயின் ஆராதிக்க போறாங்க. ஆபேல் காயினுடைய ஆராதனை, அந்த ஆராதனை தான் மோசேக்கு சொல்றாரு. நோவா ஆராதிக்கிறான்.
ஆபிரகாம் ஆராதிக்கிறான், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாம் ஆராதிக்கிறான். அவங்க எல்லாம் ஆராதிக்கும் பொழுது அங்க எது மையமா இருந்துச்சுன்னா பலிபீடம் தான் மையமா இருக்கு. எங்க பலிபீடம் இருக்குதோ அங்க ஆராதனை இருக்கு. பலிபீடம் இருக்குதுனாவே என்ன இருக்குது? பாவ அறிக்கை இருக்கு, ரத்த சிந்துதல் இருக்கு, கடவுளோடு ஒப்புரவாகுதல் இருக்கு, சமாதானம். இதுதான் ஒரு ஆதாமுக்கு காட்டினதுதான் ஆதாம் தான் பிள்ளைக்கு காட்டுறான். ஆபேல் பலியோட கடவுளை ஆராதிக்க போறான். அதுக்கப்புறம் நோவா தான் பிள்ளைகளோட அதை ஆராதிக்கிறான். தலைமுறையா இப்படிதான் அவங்க ஆராதிக்கிறாங்க. இப்ப அதை டீட்டெயில்டா சொல்றதுக்கு தான் நம்ம யாத்திராகமத்துல இப்போ ஆபிரகாம் தான் கடவுள் எப்படி ஆராதிக்கும்னு சொல்லல. ஈசாக்கு, யாக்கோபுட இப்படிதான் ஆராதிக்கணும் கடவுள் பேசுறாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே கடவுள் சொன்னதின் முறையில பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாத்திராகமத்துல கடவுள் சொல்றாரு, அவங்க ஆராதித்திருந்த அந்த வழிமுறையில சிறப்பா ஒழுங்குபடுத்தி ஆராதிக்கும்படியா கடவுள் படைப்புல என்ன நோக்கத்தை செஞ்சாரோ அது ஆசரிப்பு கூடாரத்திலையும் செய்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன நடக்குது? திரும்ப அதேதான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறார், கடவுள் காப்பாற்றுறார். அவங்க ஆராதிக்கல, அவங்க ஆராதனையை விரும்பல, தெரியல. கடவுள் என்ன செய்யறாருன்னா அவரே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் தான் ஆராதனையை எப்படி செய்யணும். அப்ப இங்கேயும் என்ன நடக்குது? மக்கள் கடவுளை ஆராதிக்கல, கடவுள் மக்களை ஆராதிக்க அழைக்கிறார். ஆர்வத்தை சொல்லாரு, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க அனுப்பி விடு. மக்கள் சொல்லல நாங்க மோசையோட சேர்ந்து ஆராதிக்க போறோம்னு சொல்லல. மோசை சொல்லல நாங்க கடவுளை போய் ஆராதிக்கணும், தேவன் சொல்றாரு. இங்கேயும் ஆராதனையை தேவன் ஆரம்பிக்கிறார். எதுக்கு? தன்னுடைய மக்களோடு ஐக்கியப்படுகிறார். தான் மக்களை உலகத்துல இருந்து பிரித்து ஐக்கியப்படுறதுக்காக. இப்ப அதுல என்ன இருக்குது? முதல்ல ஆராதனை என்ன சொல்றாரு? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பஸ்கா தான் இது பண்றான். பஸ்கா பண்டிகைனா குடும்பத்துல ஒரு ஆடை வெட்டி ரத்தத்தை வீட்டுகள்ல பூசுகிறது, அதுதான் முதல் ஆராதனை. அவனுக்காக பாவ நிவாரணத்தை கடவுள் எப்படி சம்பாதிக்கிறார், அதான் ஆராதனை. இப்ப அந்த ஆராதனைய அவர் முழுமைப்படுத்துவதற்கு தான் கூடாரத்தை கட்டுறார். ஏதேன் ஆராதிக்கப்பட்ட இடம். ஆபேல் காலத்துல இருந்து மோசே காலம் வரைக்கும் ஆராதனை இடம் கிடையாது. அவங்க எங்க கூடாரம் போட்டாங்களோ அங்கங்க ஆராதிச்சாங்க. இப்போ மறுபடியும் யாத்திராகமத்துல கடவுள் இடத்தை சூஸ் பண்றாரு. இஷ்டத்துக்கு ஆராதிக்க முடியாது, நான் உனக்கு இடம் சொல்றேன் இங்காருன்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வர. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ரொம்ப முக்கியமா ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள நுழைஞ்ச உடனே பலிபீடம். ஆசரிப்பு வாசல்ல பலிபீடம். போன உடனே பலி செலுத்தணும். அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அதுக்கு முன்னாடி கூடிய பரிசுத்த ஸ்தலத்துல மேஜர் ஒரு டேபிள் இருக்கும், அங்க 12 அப்பங்கள் இருக்கும். அந்த அப்பத்துக்கு ஏன் கடவுள் தன்னை உங்க கூட ஐக்கியப்பட சுத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. குத்து வழக்கு இந்த பக்கம் இருக்கும். கடவுள் உனக்கு வெளிச்சமா உனக்கு ஜீவ வாழ்வை தர்றாரு. அதுக்கப்புறம் அதை கடந்து நீங்க உள்ள போனீங்கன்னா பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தூப கலசம் இருக்கும். தூப கலசம்னா மக்களுடைய ஜபங்களை கடவுள் கேட்கிறார், வேண்டுதலை கடவுள் கேட்கிறார். அதுக்கப்புறம் உள்ள உடன்படிக்கை பற்றி இருக்கு. உடன்படிக்கை நிமித்தமா தான் நீ நான் ஆராதிக்கிறேன், நான் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணனால நான் உன்னை ஆராதிக்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். படைப்புலையும் ஆசரிப்பு கூடார ஆராதனையிலையும் இதுக்கப்புறம் சாலமோன் என்ன பண்றாங்க? தேவாலயத்திலையும் சிஸ்டம் மாறல. சாலமோன் கட்டடத்தை கட்டுறது எல்லாமே சொந்த ஞானம் கிடையாது. கடவுள் சொல்றாரு, எனக்கான நீ ஆலயத்தை கட்டிட்டு அந்த ஆலயம் எந்த தூண்ல செய்யணும், எந்த மரத்துல செய்யணும், எவ்வளவு அளவுல செய்யணும், எங்க நீ தங்கத்தை பூசணும், எங்க வெள்ளிய வைக்கணும், எங்க கற்களை வைக்கணுன்றதெல்லாம் கடவுள் டிசைன் பண்றாரு. அவனுக்கு உலக ஞானம் எல்லாமே இருந்தாலும் அவன் இஷ்டப்படி ஆலயத்தை கட்டணும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி தான் தேவாலயத்தினுடைய முன்னுதார். இது எல்லா இடத்துலையுமே கடவுள் நிகழ்வு. அதான் ஆராதனையுடைய அடிப்படை கூறுகள் 6 விஷயம் சொல்றாரு. எந்த சர்ச்சுக்கு போனாலும் எங்க போனாலும் இந்த 6 விஷயம் மைண்ட்ல. ஆராதனை சொன்னா 6 காரியங்கள். அடைப்புல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான். அதுல முதல்ல கடவுள் தன்னை வெளிப்படுத்தி சொல்லணும். நம்ம பார்த்த எல்லா இடத்துலையுமே கடவுள் ஸ்டார்ட் பண்றோம். அதனாலதான் நம்ம ஆராதனையில ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம்.
ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும். மற்ற சர்ச்சில் போனா அவன் ஜெபத்துல நம்ம எல்லாரும் கூடி ஆண்டவரை இறங்கி வாரும், ஒரு பிரசனத்தினால் இந்த இடத்தை நிரப்பும், ஒரு ஆவியினால இந்த இடத்துல இடைப்படும். அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம அவரை கூப்பிடல, ஆராதனைக்கு வாங்க நம்ம கூப்பிடல, உலகெல்லாம் அவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஊற்றி குதிச்சு கூப்பிடுங்க, ஆண்டவர் ஆவியானவர் வரட்டும் இறங்க சொல்றாங்க. நம்ம ஆராதனையில கடவுளை கூப்பிடல, ஆராதிக்க கடவுள் நம்மளை கூப்பிடுகிறார். இந்த நாளை கர்த்தருடைய நாள் அவர் முடிவு பண்றார். அவர் என்னை ஆராதிக்க வாங்குற, அவர் ஆராதிக்க வரும்பொழுது நம்ம எதுவும் பேசக்கூடாது. நான் உங்ககிட்ட பேசணும் வாங்கன்னு கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசுறதா நான் பேசுறதா? உங்கள்கிட்ட பர்சனலா பேசணும் வான்னு கூப்பிட்டா நீங்க பேசக்கூடாது, நான் பேசுறது நீங்க கேட்கணும். அப்ப ஆராதனைக்கு வான் கடவுள் கூப்பிடுறாரு, நீங்க போய் என்ன பேசுறீங்க அவர்கிட்ட? நீங்க போய் என்ன துதி செய்வீங்க? நீங்க என்ன ஆண்டு நிலையில சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட கேட்டோமா? முதலமைச்சர் உங்களை கூப்பிட்டுருக்காருன்னா கையை கட்டி சொல்லுங்கயா அப்படின்னு கேட்கணும். அவர் பேசுவாரு, நீ கேட்கணும். ஆராதனை வந்தாலும் அதான், நீங்க நினைச்சதெல்லாம் பேசக்கூடாது. அவர் என்ன சொல்ல வரான்றத கேட்டுட்டு நீங்க போகணும். புரியுங்களா? ஆராதனையில எப்பயுமே கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கடவுள் பேச ஆசைப்படுகிறார். ஆராதனை உங்களை கொட்டடிக்க சொல்லல, உங்களை இசைக்கருவிகளை பயன்படுத்த, உங்களை நான் யாருன்றதை நீ தெரிஞ்சுக்கன்னு அப்பதான் அவர் பேசணும். ரெண்டாவது, ஆராதனையில அவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் வார்த்தையை கொடுக்கிறாருன்னு. மோசையை கூப்பிட்டு சொன்னார், சாலமோனை கூப்பிட்டு சொன்னார், ஆதாமை கூப்பிட்டு தன்னுடைய கற்பனைகளை கொடுக்கிறார். ஆராதிக்கிறதற்கு அவர் வழிமுறையை கொடுக்கிறார். ஆராதனையில என்ன நடக்குது? பிரதானம் அவருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அதான் நம்ம எடுத்த உடனே பைபிளை வாசிக்கிறோம். அந்த உடனே ஆராதனைக்கு ஆரம்பமா வேதத்தை ஏன் வாசிக்கிறோம்? அவர் பேசுறாரு, நீ கேளு. அவர் தான் வார்த்தையால உன்னை அழைக்கிறாரு, நீ உட்காரு. இதுதான் நம்ம அவருடைய நாள். அவர் தான் வார்த்தையை கற்பனைகள் மூலமா நம்மோட உறவு கொள்ள விரும்புகிறார். அந்த வார்த்தைகள் மூலமா கடவுள் நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார், சமாதானத்தை கொள்கிறார். அவரை அறிந்து கொள்ள, அவரை நேசிக்க, அவரை அன்பு செலுத்துவதற்கு அழைக்கிறார். என்னைய பாரு, நான் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நாலாவது, ஆராதனைக்குரிய இடத்தை ஆதாம எங்க ஆராதிக்கணும் அவர் முடிவு பண்றார். இஸ்ரவேல் மக்கள் எங்க ஆராதிக்கணும், சாலமோன் எங்க ஆலயத்தை கட்டணும், இதே ஏற்பாட்டுல இயேசு அவரை எங்க ஆராதிக்கணும் அவர் முடிவு பண்றார். நீங்களா வீட்டுல கூட்டிக்கிட்டு ஆராதிக்க முடியாது, 4 தெரு முக்கில் உட்காந்துக்கிட்டு ஆராதிக்க முடியாது, பொதுக்கூட்டம் நடத்தி நற்செய்தி சுவிசேஷத்துக்கு ஆராதிக்க முடியாது. எனக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவன் இஷ்டமான இடத்துல ஆராதிப்பான், ஸ்கூல்ல ஆராதிப்பான், கல்யாண மகள் ஆராதிப்பான், பொதுக்கூட்டங்கள்ல போய் ஆராதிப்பான், சபையில தான் ஆராதிக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஏதேன் தோட்டத்துல ஆராதிக்கணும், ஆசிரியப்பு கூடாரத்தை ஆராதிக்கணும், தேவாலயத்தை ஆராதிக்கணும். புதிய ஏற்பாட்டுல சர்ச்சில் தான் ஆராதிக்கணும், சபையில தான். அப்பனா பில்டிங் கிடையாது, கட்டடம் கிடையாது, நம்மளுடைய ஐக்கியம், அவருடைய ஜனங்களா கூடி வரக்கூடிய இடம், அதுதான் சபை. நீங்க செங்கல் கட்டிக்கிட்டு 4 சிலுவையை விட்டீங்கன்னா அதுக்கு பேர் சபை கிடையாது. அவர் ஆவிக்குரிய ஆலயமா சபையை கட்டார். அதுக்கு அடுத்து ஆராதனையில பாவ அறிக்கையும் மனம் திரும்புவதை எதிர்பார்க்கிறார். கடவுள் வார்த்தையை எடுத்து பேசுறார். அவர் வார்த்தையை எடுத்து பேசும்போது தான் யாரும் சொல்றார். எப்பவுமே நம்ம ஆரம்ப வாசிக்கக்கூடிய பகுதி பெரும்பாலும் கடவுளுடைய குணாதிசயத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு 76ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். அதுல என்ன வாசிச்சோம்? கடவுள் நான் பயங்கரமானவர், நான் ஜாதிகளை ஆளுகிறவர், ராஜாக்கள் மீது அதிகாரம் உள்ளவர். இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் கடவுளுடைய கேரக்டரை பத்தி வாசிக்கணும். நம்மளா நினைச்சதை எடுத்து வாசிக்க முடியாது. இந்த ஆராதனையுடைய பிரசங்கத்துடைய மையப்படுத்தி ஒரு புத்தகம் வாசிக்கணும். இப்ப கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன செய்யறோம்? இப்ப ஆதாமு கடவுள் தான் ஞானத்தை வல்லமையை வெளிப்படுத்தணும்னா அவன் என்ன பண்றான்? முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்தான், நன்றி செலுத்தான். ஆராதனையில கடவுள் பேசினார்னா நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதுக்குதான் முதல் 2 பாடல்கள் கடவுளை துதித்து கடவுளுடைய குணாதிசயம் துதிக்கிற ஒரு பாடல்.
கடவுளிடத்துல பாவத்தை ஒத்துக்கிட்டு பாவ அறிக்கை செய்கிற பாடல். ஒரு நன்றி பாடல், ஒரு பாவ அறிக்கை பாடலை ஏன் செய்யறோம்னா, இதுதான் ஆதாம் செஞ்சான். ஆசரிப்பு கூடாரத்துல போன உடனே ஆசாரியன் கடவுளுடைய வார்த்தையை சொன்ன உடனே அங்க பலி செலுத்தப்படுகிறது, காணிக்கை கொண்டு வரப்படுகிறது. அங்க நன்றி காணிக்கையும் பாவ பரிகாரத்துக்கு அப்புறம் தான் உள்ள நுழையும். அதனாலதான் ஆராதனை முதல்ல என்ன செஞ்சோம், கடவுளுடைய வார்த்தை வாசிச்ச உடனே நன்றி பாடலையும் பாவ அறிக்கை பாடலையும் சேர்த்து நம்ம செய்யணும். சும்மா நம்மளாம் சேர்ந்து செய்யலாம். நீங்க நினைச்ச பாட்டை பாடுறது, கலங்காதே மகனே, அந்த மாதிரி தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அப்படிலாம் பாட முடியாது. எப்பயுமே ஆராதனுடைய முதல் பாடல் தேவன் யாரும் சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டுப்பாங்க, எல்லாம் கவனிக்க, சும்மா வந்து பெறக்கூடாது. ஆமா, அதை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா கடவுள் எப்படி பாவத்தை மன்னிக்கிறாரு, எப்படி குமாரனை அனுப்புனாரு, எப்படி ஆவியானவராக செயல்படுறாரு. முதல் பாடல் கடவுளுடைய குணாதிசயத்தை திருப்பி வைக்க போற்றக்கூடிய பாடலாக தான் இருக்கும். வேற எந்த பாட்டையும் பாடலாம். அதனால சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண, சும்மா பேச்சை திருப்பி நம்ம பாடுறது கிடையாது. காங்கிரிகேஷன் பிடிச்ச பாடலை சூஸ் பண்றது, அப்பதான் சிஸ்டம் அவர் வச்சிருக்கிறார். கடவுளுடைய குணாதிசயத்தை பிடிச்ச உடனே நம்முடைய இயலாமை பலவீனமே அறிக்கை செய்யற பாவ அறிக்கை ஜபம். அடுத்து பாவ நிவாரணம், ஆறாவதா நம்ம பாவம். நம்ம கடவுளுக்கு பாவம் செஞ்சுட்டோம், பாலனை ஜபம் பண்ணும்போது இதான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம். 2 பாடலுக்கு அப்புறம் உங்க ஜபம் வரும் பொழுது உங்க ஜபத்தோட நோக்கமே 2 தான். கடவுளுக்கு நன்றி, நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பு. உங்க பிரேயரை நன்றி அறிதலையும் பாவ அறிக்கையும் சேர்த்து சொல்றாங்க. சபைக்காக, ஊழியத்துக்காக, சோதகருக்காக, விசுவாசிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. சொல்றேன் நான், உங்க பின்னாடத்துல யார் வந்தாலுமே, சப்போஸ் நீங்க வரலைன்னா அவர் ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும். பாடலுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யறோம், கடவுள் தான் யாருன்னு சொல்லிட்டாரு, நம்ம கடவுளை இருதயத்தோட நன்றியோட பாடிட்டோம். கடவுள்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்கள் மூலமா அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு, கடந்த வாரம் முழுவதும் நன்மையை நினைச்சு நன்றி செலுத்தி நம்முடைய பாவத்தை சேர்த்து அழிக்கிறது. 2 தான் நடக்கும். இந்த ஊழியம், மக்கள், போதகர், தேவை எதுக்கும் போகணும். அதான் 2 தான். அடுத்து பாவ நிவாரணத்தை கடவுள் நமக்கு மன்னிப்பை கொடுத்து வார்த்தையின் மூலமா நமக்கு சமாதானத்தை ஒப்புரவாகுதலையும் பிரசங்கத்தின் மூலமா செஞ்சு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம வழி அனுப்பலாம். சரிங்களா? இந்த 6மே இருக்கணும். அதனால ஃபைனலா நம்ம பார்க்கிறோம், வேதாகம் முழுவதும் இந்த 6 கூறுகள் நிலைத்திருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, இயேசுவின் மூலமான புதிய ஏற்பாட்டை இதான் 6வது நோக்கம். ஃபர்ஸ்ட் கடவுள் வெளிப்படுத்தி ஆளாக்கிறார், நம்ம பாவ மன்னிப்பையும் பாவ அறிக்கையும் செய்யறோம். கடவுள் பாவ நிவாரணத்தை கொடுக்கிறார், கடவுள் நான் வார்த்தையால மன்னிப்பு. ஏன்னா ஆசரிப்பு காலத்துல என்ன நடக்குது பாருங்க, ஆதாமுக்கு கடவுள் அவனை அழைச்சி நான் மன்னிப்பை வெளிப்படுத்தி அவனுக்கு பலி செலுத்தி நிர்வாணத்தை மூடி இப்பதான் அவன்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு, உனக்கு ஸ்திரீக்கும் பகை உண்டாகும், நீ இந்த பூமியில உனக்கு முள்ளுக்கும் முளைக்கும், ஆனா நான் உன் கூட இருந்து உடன்படிக்கை நிறைவேற்றி உன்னுடைய சந்ததிய ரட்சிப்பு நிச்சயத்தோடு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆட்சியத்துக்கு உட்படுத்துவேன் ஆதாமுக்கு சொல்லி ஏதாயும் அதான் இறுதி ஆசீர்வாதத்தோடு அவனுக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய சக்தியை சொல்லி அவனை வழி அனுப்புறார். இதான் ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தி கடவுள்கிட்ட வேண்டுதல் பண்ணி தூப கலசத்தின் மூலமா கடவுளுக்கு விண்ணப்பங்களை செலுத்திட்டு ஆசாரியை திரும்ப வருவான். வெளியே காத்திருக்கிற ஜனங்களுக்கு அந்த பலியில செலுத்துற அந்த ரத்தத்தை அவங்க மேல ஃபுல்லா தெளிச்சு கடவுள் உன்னை மன்னிக்கிறாரு, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, நீயும் உன் குடும்பமும் கடவுளுக்கு பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதத்தோடு ஜனங்களை அனுப்பி. இதுதான் தேவாலயத்தில் நடக்குது. இதைத்தான் நம்மளும் சொல்றோம். ஏன் இந்த ஒழுங்கை வச்சிருக்கிறோம்னா, பைபிள் இந்த ஒழுங்கு வேண்டுதல் பண்ணி முடிச்ச உடனே பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதியை ஏன் வாசிக்கிறோம், அந்த ஜனங்களுக்கு அந்த ஆசரிப்பு ஆலய ஆராதனையில எகிப்துல எங்க இருக்கிறன்னு வாங்குறாரு. எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை நினைவு கூர்ந்து ஆராதனை வாங்குறாரு. அதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது
கடவுள் நமக்கு ரட்சிப்பை எப்படி சம்பாதித்தார், நம்முடைய ரட்சிப்புக்காக கடவுள் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சங்கீதங்கள்ல பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது கத்துக்கிறோம். திரும்ப 2வது வேத வாசிப்பு சுவிசேஷத்தை ஏன் வாசிக்கிறோம்? அந்த ரட்சிப்பு இயேசுவின் மூலமாக எப்படி எனக்கு நிறைவேறியது, இயேசு எனக்காக எப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதான் செகண்ட் பைபிள் ரீடிங் எப்பயுமே புதிய ஏற்பாடுல சுவிசேஷ புத்தகங்களை மையப்படுத்தி சுவிசேஷ புதிய ஏற்பாடை மையப்படுத்தி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலா பிரசங்கத்தின் மூலமா கடவுள் நம்மளை சீர்படுத்துறாரு, நம்மளை சுத்தப்படுத்துறாரு, இறுதியா நம்மளை ஆசீர்வாதத்தோட ஆகிறார். இப்ப நம்ம அர்ப்பணிப்போட என்ன செய்யறோம்? ஆலயத்தை கடந்து இப்படி இருக்கும்போது எப்படிதான் சிஸ்டம் இந்த ஆராதனையில உங்களை பத்தி பேசுறது என்ன, உங்க அனுபவத்தை பேசுறது இந்த ஆராதனையில என்ன, உங்க வாழ்க்கையில கடவுள் செய்த நன்மைகளை பேசுறது என்ன. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஆராதனை சொன்னா இந்த 6 விஷயம். இது நமக்கு பிடிக்காது, போர் அடிக்கலாம், உற்சாகம் இல்லாம இருக்கலாம், ஆவி இல்லாத ஆராதனையா இருக்கலாம். அது உங்களுக்கு இதுதான் கடவுள் ஆசீர்வதிக்கிறது. இதுதான் வாழ்க்கையை மாற்றும், சிந்தையை மாற்றும், கடவுளோடு நான் நெருங்கி சேர்வதற்கு உதவி செய்யும். அப்ப நீங்க என்ன கை தட்டுறீங்க, நீங்க என்ன இசை வாசிக்கிறீங்க, உங்க அனுபவத்தை என்ன சொல்றீங்க, உங்க வரத்தை எப்படி காட்டுறீங்க, இதெல்லாம் ஆராதனை. ஆராதனையில ஆசாரியின் தன்னை பத்தி பேசுறது ஒண்ணுமே கிடையாது, பிரசங்கி தன்னை பத்தி பேசுறது ஒண்ணுமே கிடையாது, மக்கள் அவங்கள பத்தி பேசுறது ஒண்ணும் கிடையாது. வருவான், நன்றி செலுத்துவான், பாவ மன்னிப்பு செலுத்துவான், கிருபையை பெற்றுக் கொள்ளுவான், உற்சாகமான ஆத்தும நித்திய நன்மைகளை பெற்றுக் கொள்வான், கடவுளுடைய மன்னிப்பு நிச்சயம் கூட கண்டிப்பான். இதுதான் ஆராதனை. சரிங்களா? இதை வச்சுதான் புதிய ஏற்பாட்டுடைய ஆராதனையில என்ன இருக்குதுன்னு அடுத்த வாரம் ஆகும். ஏன்னா இந்த அடிப்படை புரியாம நம்முடைய ஆராதனுடைய மகத்துவம் புரியாது. ஏன் நம்ம இப்படி ஆராதிக்கிறோம்னா இதுதான் ஆதியில இருந்து கடவுள் நமக்கு எந்த சபையை கொடுக்குறோம். இதை போய் நீ ஏன் புதிய ஆராதனை சொல்ற, நீ ஏன் சாட்சி சொல்றது, பைபிள் அங்கேயே சொல்லுவாங்க. இந்த ஆராதனை முறையை உனக்கு யாரு சொன்னான்னு கேள்வி. ஆராதனையில தேச எழுப்புதலுக்கான ஜபம், அபிஷேக ஆராதனை, புதிய ஆராதனை தான் யார் சொன்னா முதல், எங்க ஏற்று பண்ண, பைபிள் எங்க சொல்லுது? இந்த ஆராதனையில நீங்க போய் அங்கேயும் கடவுள் இருக்கிறாரு, அங்கேயும் கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது எப்படி சொல்றீங்க? எப்படி இருப்பாரு? அவருடைய வலிய மீறி செய்யக்கூடிய ஆராதனை அவர் எப்படி இருப்பாரு? ஜெபம் பண்ணி முடியும்.